நான் திரும்ப வரேங்க ராஜேஸ்வரி பிரியா. இப்போ என்னன்னா பிரச்சாரத்தில், ஏன்னா இப்போ மக்கள் கிட்ட போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுதான் பிரச்சாரம். அதுல முழுக்க என்ன இருக்கணும்? முதல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதால ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் போய் பிரச்சாரம் ஒரு கட்சி பண்றாங்க, இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, பொதுவா ஒரு கட்சி போறாங்கன்னா அந்த பிரச்சாரத்துல என்னெல்லாம் இருக்கணும்? அதாவது ஒரு ஆட்சி செய்த கட்சி இந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்திருக்காங்கன்னா அவர்கள் செய்த சாதனைகளை சொல்லணும், நாட்டில் என்னென்ன வளர்ச்சி அவர்களால் ஏற்படுத்த முடிஞ்சிருக்குங்கிறத சொல்லியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் இனிமேல் நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம், கிராம நகரத்தில் ஆமாம் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், இது மாதிரி மக்கள் சார்ந்த பல்வேறு நிலைகள் இருக்குது. எல்லா நிலையில் உள்ள மக்களையும் கவரும் வகையில் அவங்க என்ன வேணாலும் ஒரு வாக்குறுதிகளை கொடுக்கலாம். இதை எல்லாமே தாண்டி இன்னைக்கு உலக அளவில் இந்தியாவுடைய மாண்பையே அழிக்கிற மாதிரி இந்த தேர்தல் பிரச்சாரம் அமைந்திருக்கு அப்படிங்கிறது தான் மிகவும் வேதனையான ஒன்றாக நான் மாண்புக்கு என்ன அப்படி வந்து. ஆமா, இந்தியாவுடைய மாண்பே மதச்சார்பின்மை மிக முக்கியமானது. அந்த மதச்சார்பின்மையே இங்க அப்படியே ஒழித்து ரெண்டு பேருமே இதுல வந்து பாஜக காங்கிரஸ்னு பிரிச்சு பேசவே நான் விரும்பல. இவர்கள் ஒன்று பேசும்போது இந்த பக்கம் இவங்க அதிகமா பேசணுமே, இவர்களும் வேறு விதமா பேசுறது, மாறி மாறி ரெண்டு பேருமே இந்தியாவுடைய பன்முகத்தன்மையே அழிக்கும் வகையில தான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்றது மட்டும் இல்ல, உலக நாடுகள்ல பல்வேறு ஆய்வறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. நியூயார்க் டைம்ஸா இருக்கட்டும், இந்த கார்டியன் யூகேவாக இருக்கட்டும், இது மாதிரி பல்வேறு நாளிதழ்கள்ல மிகப்பெரிய தலையங்க பகுதியெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதையெல்லாம் அண்ணன் அவர்களுக்காக நான் 2-3 வேணா எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அதாவது நியூயார்க் டைம்ஸ் அமெரிக்காவில் என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, பரவலா இங்க வந்து வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்கல, கிராமப்புறங்கள்ல வேலை வாய்ப்பை உருவாக்கல, சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இதெல்லாம் கொடுக்கல. இதற்கெல்லாம் பதிலாக, இதற்கெல்லாம் தீர்வாக நீங்க இந்தியாவை கிளாஸ்ட்ரோபோபிக் இந்து தேசமாக மாற்றினால் அது மாறிடுமா? ஒரு நிமிஷம் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு பேசுங்க. இது நான் சொல்லல, இது ஆய்வறிக்கையில வெளியான கருத்துக்களை நான் சொல்றேன் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி நியூயார்க் டைம்ஸ்ல வரும்போது உலக அளவில் பேசு பொருளாக மாறுது. அது மட்டுமல்ல, பல இடத்துல நான் சொன்னக்கூடிய இந்த கார்டியன் யூகேவிலையும் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் முடிவு என்னவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் தோல்வியுற்றது இந்திய ஜனநாயகம், இந்திய ஜனநாயகம் தோல்வியுற்றது. இது மாதிரியே எல்லாரும் பேசும்போது உண்மையாகவே ஒரு நாட்டை நேசிக்கக்கூடிய பலருக்கு மன வருத்தமா இருக்கு. நீங்க வந்து தேர்தல்ல முதல் கட்டமாக நடந்த தேர்தல்ல உங்களுக்கான வாய்ப்பு சரியாக இல்லை என்றவுடன் உங்களுடைய பிரச்சார முறை மிகவும் மோசமானதாக மாறுது. அதை எல்லாருமே பாக்குறோம். அது காரணம் தமிழ்நாடு தானா? முதற்கட்டமா தமிழ்நாட்டுல நமக்கு எடுபடல அப்படின்னு உடனே நம்ம அங்க போயாவது நம்ம ஏதாவது பேசியாவது ஓட்ட வாங்கிடலாம் அப்படிங்கிற பிரஷர் வந்துருச்சோ? கண்டிப்பாக இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். இதுல அதற்கு அப்புறம் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும் கர்நாடகா பாஜக என்ன செய்யுதுன்னா, இடஒதுக்கீடு குறித்து ட்விட்டர்ல பதிவு போடுறாங்க, முஸ்லிம்களுக்கு எதிரான விளம்பரத்தை அவங்களே போடுறாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய மோசமான செயல். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாரு, அரசு வேலையில இடஒதுக்கீடு வந்து சிறுபான்மையினருக்கு தரணும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னா அவர்களுக்கு ஆயுதப்படை தான் கொடுக்க முடியும். இது போன்ற ஒரு மோசமான பேச்சுக்களை நாம வந்து பார்த்திருக்கவே முடியாது. ஜேபி நட்டா அவர்கள் வந்து காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது நான் வந்து இது முஸ்லீம் லீக் அறிக்கைன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு எகத்தளமா பேசுறேன். இது மாதிரியான பேச்சுகளை எல்லாம் நாம எப்படி எடுத்துக்கிறது? இவர்கள் பேசியதற்கு பதில் காங்கிரஸ் பேசினார்கள்ங்கிறத நான் முன்னெடுக்கலங்க. இந்த பிரதானமாக இன்றைக்கு பதவியில இருந்துட்டு இருக்கோம், உங்களை ஒரு பிரதமரா நினைச்சிட்டு இருக்கும் போது அவர்கள் மத்தியில நீங்க வந்து பெண்களோட தாலி குறித்து பேசுற, அது மட்டும் உங்களோட இந்து மதத்தின் கீழ் வராதா? நீங்க தாலியை அறுத்துட்டு போயிடுவாங்கிறது வந்து எவ்வளவு பெரிய பேசுபொருளாக பெண்களுக்கு மத்தியில பார்க்கப்படும். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்க இப்படி பேசுறீங்க, இல்லன்னா இப்படி பேசுறீங்க. மொத்தத்துல உங்களுக்கு எதையோ ஒண்ணு பேசி நீங்க சொன்ன 400 450 இதை மட்டுமே நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்களே தவிர உங்களுடைய நோக்கம் இந்தியான்னு ஒரு நாடு எப்படி இருந்தது, இதை நாம எப்படி மாத்திக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஏத்திட்டு இருக்கோமேங்கிற எண்ணமே வரல, எந்த இடத்துலயுமே வரல. தேர்தல் ஆணையமும் அது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் சரியான முறையில் எடுக்கல. இப்ப கங்கனா ராணாவத் இருக்காங்க, அவர்களுக்கு எதிராக அந்த வேட்பாளரா இருக்கும் போது அவர்களுக்கு எதிராக பேசுறவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க. பாஜக தலைவர் ஹேமமாலினியா அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய காங்கிரஸ் தலைவர் மேல நீங்க உடனடியாக நடவடிக்கை எடுத்து 48 மணி நேரம் அவங்க பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறீங்க. ஆனால் நீங்க பாஜக சார்பாக இவ்வளவு மோசமாக குறிச்சு காமிச்சிட்டு இருக்கேன், அவர்களை பற்றி எல்லாம் எந்த விதமான நடவடிக்கையுமே நீங்க எடுக்கல. இப்ப இவ்வளவு பெரிய ஜனநாயக திருவிழா இந்தியாவிலே இங்கதான் அதிகமான மக்கள் வந்து ஓட்டளிக்கிறாங்க. அதெல்லாம் இந்த மாதிரியான சூழல்ல மக்களுக்கு ஜனநாயகத்தின் மேல எது நம்பிக்கையை கொடுக்கும்?
தேர்தல் ஆணையத்தின் அடிப்படையிலும் கேட்குறேன். இன்னொரு பக்கம் ஒரு கட்சி மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெறணும்னா எது கொடுக்கும் உங்களுக்கு நம்பிக்கையை? மக்கள்கிட்ட நம்பிக்கையை கொடுக்கறதுங்க, அதாவது பாகுபாடு இல்லாம ஒரு போக்கை வந்து எந்த கட்சியா இருந்தாலும் கடைபிடிக்கணும். அதேதான் இந்திய அரசியலமைப்புல தேர்தல் ஆணையம் ஒரு அரசியலமைப்பா இருக்கு, அதுவும் அது போலதான் செயல்படணும். எந்த பாரபட்சமும் பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் சமமான ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்குன்னா தேர்தல் ஆணையத்து மேல கொண்டு போய் நீங்க மனு கொடுத்தாலும் அதை நீதிமன்றமே தள்ளுபடி செய்கிறது. டெல்லி உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துட்டு ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டாலும் அப்ப அந்த இடத்துல இதை ஒரு தனி நீங்க அமைப்பாக பார்க்கும் போது அதுலயும் வந்து ஒருதலை பட்சமாக இருந்தாங்கன்னா அல்லது ஒரு கட்சியும் ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே சாதகமாக இருந்தா இந்த நாட்டோட நிலை என்னவாகும்? இப்ப அந்த மதவாதத்தை தடுத்து நிறுத்துற மாதிரி யாருமே இன்னைக்கு இந்த தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் இல்ல. இப்ப அண்ணன் அவர்கள், கலையண்ணன் அவர்களும் கோபி சார் அவர்களும் சொன்னதுல அதிமுக முதல் கட்ட தேர்தலில் தமிழ்நாட்டில் நடந்த அதிமுகங்கிற ஒரு கட்சியுடைய தேர்தல் பிரச்சார முறையை நீங்க உண்மையிலேயே எடுத்துக்காட்டா எடுத்திருந்திருக்கலாம். அதை தான் நான் வலியுறுத்த விரும்புறேன். ஏன்னா மக்கள் நலன் சார்ந்து ஆட்சி செய்த போது இருந்த திட்டங்களை இவங்க எப்படி ஒழிச்சாங்க, என்னென்னலாம் நாங்கள் திட்டம் கொண்டு வந்தோம், இவர்கள் இன்னைக்கு என்ன எப்படி இந்த நாட்டை மாத்திக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரியான ஒரு மக்களை நோக்கிய அருமையான ஒரு தேர்தல் பிரச்சார முறையை கையாண்டார்கள். இதை நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்குனாவது எடுத்திருக்கலாம். என்ன நோக்கம்னு தெரியல. இப்ப பாஜகவுக்கும் காங்கிரஸ்க்கும் பிரிவினைவாதத்தை, வகுப்புவாதத்தை தூண்டிவிட்டு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை வந்து இங்க உருவாக்கி இருக்காங்க. இந்த சூழ்ச்சி அதிர்ச்சியை ஏற்படுத்துதுன்னு நான் சொல்லல, தேர்தல் ஆணையத்துல வேலை பார்க்கறவங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பெயர் சொல்ல விரும்பாதவர்களும் சொல்லி பல பத்திரிகைகளை வெளியிடுறாங்க. விஷமத்தனமான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை இதுவரை என் அனுபவத்தில் நான் பார்த்ததே இல்லை. இந்த வெறுப்பு பிரச்சாரம் எல்லாம் எப்படி டிராபேக் ஆகும்? அது இந்தியா கூட்டணிக்காகட்டும் இல்ல என்டிஏ கூட்டணிக்காகட்டும், எப்படி அவங்களுக்கு அது டிராபேக் ஆக போகுது? மக்கள் மத்தியில அவங்க நினைச்சாங்க ரசிப்பு தன்மை அதிகமாகும். இது மாதிரி எல்லாம் நாம பேச தொடங்கும் போது ராகுல் காந்தி அவர்களும் நினைச்சிருக்காரு, பல இடங்கள்ல பேசும்போது மக்கள் ரசிப்பாங்க. அதையுமே மக்கள் ரசிக்கல. திரு மோடி அவர்கள் பேசியதையும் மக்கள் ரசிக்கல. இந்த ரசிக்கல அப்படிங்கிற பட்சத்துல வெறுக்கத்தக்க வகையில போய் சேர்ந்துட்டு மக்கள் மத்தியில ஏன் இதெல்லாம் பேசுறாங்க, இன்னைக்கு எனக்கு இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதற்கு நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கீங்கன்னு பேசிருக்கலாம்ல. மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசல. மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாததுனால மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வெறுப்பு தான் இவர்கள் மேல வந்திருக்கு. ஒருவேளை மக்கள் பிரச்சனைகளை பேசினா நம்மளே சிக்கிக்குவோம், ஏன்னா நம்மளை பார்த்து கேள்வி கேட்டுருவாங்களோங்கிறதுக்காக இதை பேசினா மக்கள் எல்லாம் ஐயோ அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்களே. இதற்கு இந்த ஈர்கோடுகள் தத்துவம் தானே, அதை ஏதாவது இதுல அப்ளை பண்ணிருக்காங்களா ஸ்ட்ராட்டஜி? அதுல மக்களை வந்து சிந்திக்காமல், அதாவது அவர்களுடைய பாதையில போய் அவர்களுக்கான நலத்திட்டங்களை பேசி நல்ல அரசியல் செய்யணும் அப்படிங்கறத விடுத்துட்டு அப்படியே அவர்களை மாத்தி ராமர் கோயில் அவர்களுடைய கட்சியுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்குள்ள போயிட்டாங்க பாருங்களேன். இதை வந்து நான் நிறைய ஹிண்ட்ஸ் எடுத்திருக்கேன் சார், அண்ணனுக்காக தான் எடுத்தேன். ஏன்னா அமெரிக்காவில் ஜார்ஜ்டவுன் பல்கலைக்கழகத்தில் இந்திய அரசியல் துறை பேராசிரியர் நூருதீன் அவர்கள் சொல்லும் போது இதுதான் சொல்றாரு, கட்சியுடைய முக்கியமான அடிப்படை அப்படிங்கிறத இந்த 10 ஆண்டுகள்ல வந்து மோடி அவர்கள் தான் பேசாம மற்ற தலைவர்களை விட்டு அங்கங்க அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இப்பொழுது தானே இறங்கி எப்படியாவது நம்ம இந்து மக்களுடைய ஓட்டுகளை வாங்கணுங்கிறதுக்காக இறங்கி இது மாதிரியான செயல் செய்யறது மோசமான ஒரு நிலையை உலக அளவுல பரப்பி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் குறிப்பிடுறாங்க. இதுதான் முக்கியமா சொல்லணும்னா மக்கள் நலன் கவலை இல்ல, நாட்டோட வளர்ச்சி தேவையில்லை, எங்களுக்கு வாக்கு வங்கி அரசியலுக்காக மக்கள் மத்தியில ஒரு உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு, ஏன்னா எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க, அதை நம்ம உணரணும். எல்லா மக்களும் வந்து நம்ம நலத்திட்டங்களை பேசுறதுக்கான வாக்கு வங்கியாக உருவாகுமானா இல்ல. அதே சமயத்துல அந்த எதற்கு வாக்கு வங்கி அதிகம்னு பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு உணர்ச்சியை தூண்டுற இடத்துல வந்து ஒரு வாக்கு வங்கிங்கிறது உருவாகும் தான். ஆனா அது நல்லதா கெட்டதாங்கிறது தான் முக்கியம். இப்ப இந்த 5 வந்து நல்லதா கெட்டதான்னு பார்க்கணும்ல. ஒரு ஊசி இருக்குங்க, ஒரு விஷ ஊசி இருக்கு, அதை போட்டா இது விஷம், இது போட்டா அவங்க உயிரை இழந்துருவாங்கன்னு தெரிஞ்சாலும் இல்ல என்னோட நல்லதுக்காக அது விஷ ஊசியா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம போட முடியுமா? அது மாதிரியான செயலை தான் இந்த 2 கட்சிகளுமே செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இப்ப 5 கட்ட தேர்தலை தாண்டி வந்த 5வது கட்டம் இப்ப நடக்க போகுது நாளை மறுநாள். இப்ப என்னன்னா அடுத்தடுத்து 2 கட்டம் இருக்கு இல்லையா, அதுல இந்த பிரச்சார வியூகங்கள் எல்லாம் அப்படியே மாறப்போகுதா, வேறு ஏதாவது மாற்றுவதற்கு திட்டம் வைத்திருப்பாங்க? ஏன்னா இதுல இவ்வளவு எதிர்ப்பு வந்துருச்சு இல்லையா, அப்ப நம்மளுடைய வழியை மாத்திக்கலாம் அப்படின்னு ஏதாவது யோசிப்பாங்களா? இல்ல இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிடுச்சு.
இதுல வந்து இனிமேல் மாத்துறதுன்னா நம்ம வேற ஏதாவது பேசிடுவோம் தம்பி. நம்ம மாத்துறத பத்தி இப்ப பேச முடியாது. தேர்தல் முடிஞ்சிட்டு, இதற்கு மேல மக்கள் வாக்களிக்க போறாங்க, இதோட முடிஞ்சிட்டு. இதற்கு அடுத்தடுத்த தேர்தல்களாவது இது மாதிரி நடக்கக்கூடாது. இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரங்கள், துவேஷ கருத்துக்கள் இது வந்து அவர்களுக்கு வாக்கு வங்கிக்க சுலபமா இருக்கும். ஆனா இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில இந்தியாவுடைய மொத்தத்தையுமே நீங்க வந்து கொண்டு போய் கீழே சேர்த்துட்டீங்க. இந்தியாவா இன்னைக்கு வந்து இந்துக்கள் நாடு அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துட்டு போகணும்னு நினைச்சு உங்களுடைய அடிப்படை கோட்பாடுல நீங்க போய் இந்தியாவுடைய தன்மையை இழக்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது வந்து எங்களை போன்றவருக்கு மிகப்பெரிய ஆபத்தா இருக்கு. கண்டிப்பா அதன் காரணமா தான் அவர் குரலாசர் ஃபர்ஸ்டே சொன்னார் என்னன்னா, மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் இந்த தேர்தல்ல வெளிப்பட போகுது, அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கண்டிப்பாக அண்ணன் அவர்கள் சொன்னது போலவே இங்க வந்து மிகப்பெரிய பெரும்பான்மையோட எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். மாநில கட்சிகளுடைய ஆதரவு நிச்சயமாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பவருக்கு தேவைப்படும் நிலைதான் உருவாக போகுது. அதற்கு அடிப்படையான காரணம் இந்த தேர்தல் பிரச்சார முறை தேவையில்லாத ஒரு தேர்தல் பிரச்சார முறையை கையில் எடுத்துட்டாங்கிறது தான் காரணம். இவர்கள் திட்டங்களை பற்றி பேசியிருந்தாலோ ஒரு நல்ல தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் வந்து நல்ல தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இருக்கலாம். இது மாதிரி நாங்க இதெல்லாம் மாற்றி இதெல்லாம் அமைக்க அதுவும் செய்யல. இல்ல இவர்கள் ஏதாவது இன்னும் நாட்டை நாங்க அப்படி மாத்துறோம் இப்படி மாத்துறோம் அவர்களுக்கு சொல்லி தர தேவையில்லை. மக்கள்கிட்ட ரீச் ஆகல, அப்ப மக்கள் முடிவு பண்ணிருப்பாங்கல்ல. அது என்ன முடிவுங்கிறத ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ரொம்ப சுருக்கமாக ராஜ்ஸ்ரீ பிரியா உங்களுடைய இறுதி கருத்தை வச்சிருங்க. நடந்தது வந்து தேர்தல் பிரச்சாரமா அல்லது மத பிரச்சாரமா? ஒவ்வொரு மதங்களை பற்றியும் பேசுறதுக்கு இவங்க புகழ்றது இகழ்றது புகழ்றதுன்னு சொல்லி இப்ப அண்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி இந்த மாதிரியான பிரச்சாரமாங்கிறதே இங்க புரியல. தேர்தல் பிரச்சாரம் மாதிரியே இல்லை. ஏன்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் யூபியில சொல்றாரு தனி சட்டம் மூலமாக சரியா சட்டத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அங்க பேசுறாரு. அப்ப உண்மையிலேயே மோடி அவர்கள் வந்து இந்துக்கள் முஸ்லிம்களோட எல்லாரோடையும் நான் எல்லாருக்குமானவன் அப்படின்னு பேசினா அப்ப தடுத்து இருந்திருக்கணும். அதே சமயத்துல மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பேசும்போது என்ன சொல்றாரு, அந்நிய சக்திகளோட காங்கிரஸ் கைகோத்துட்டுங்கிறத நிப்பாட்டல. அதன் பிறகு என்ன சொல்றாரு, முஸ்லீம்களுக்கு உங்க சொத்துக்களை எடுத்து கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்கிற இடத்துலயும் அப்பொழுதும் திரு மோடி அவர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. இஸ்லாமியர் குறித்து பேசாதீங்கன்னு யாரையுமே அவரு கண்டிக்கவே இல்லை. அப்ப எந்த இடத்திலையுமே யார் பேசினதுமே அவர் கண்டிக்கல, கண்டுக்கவும் இல்ல. ஆனால் நான் எல்லாருக்குமானவர்னு அழுது காட்டுவாரு, நடித்து காட்டுறாரு. இதெல்லாம் மக்கள் எப்படி எடுத்துக்கிறதுன்னு புரியல. உண்மையாகவே உணர்வு பூர்வமாகவே நீங்கள் மக்களுக்கானவராக இருந்தால் உங்கள் கட்சியில் உள்ள ஒவ்வொருத்தருடைய பிரச்சாரத்திலேயுமே அந்த நாட்டை நோக்கிய வளர்ச்சியை குறித்தும் உங்களுடைய திட்டங்களை குறித்தும் எதிர்கால இந்தியாவை குறித்தும் இளைஞர்களோட நிலையை குறித்தும் மாணவர்களோட நிலையை குறித்தும் விவசாயிகளோட நிலையை குறித்தும் இப்படி பட்டியலிட்டு ஒவ்வொரு துறை வாரியாக மக்களுடைய வளர்ச்சியை நீங்க கொண்டு போய் சேர்த்திருந்தீங்கன்னா நாங்களே தலை வணங்குவோம். ஏன் அதை நீங்க செய்யல? இவ்வளவு மோசமான ஒரு தேர்தல் பிரச்சார முறையை எடுத்து சட்டியில் இருந்தாதான அகப்பையில வரும். கண்டிப்பா அதைத்தான் சொல்ல தோடுது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 2 கட்ட தேர்தல் இருக்கு. முடிந்ததற்கு பிறகு ஜூன் 4 தெரியத்தான் போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.